அத்தை. வேணு, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட மீட்டிங் டேட்டை மாத்தி ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் அத்தை. சரி. ஏய் கிருஷ்ணா, அம்மா இன்னைக்கு பவியோட பிறந்த நாள், நல்லா கொண்டாடணும்னு முடிவு பண்ணிருக்கோம். நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் சாயந்தரம் வர சொல்லிடு, சரியா? சரிங்கம்மா. ஏய் முரளி, சொல்லுங்க. அவ பிறந்த நாள் அன்னைக்கு வீடு இப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்காது. நல்ல டெக்கரேஷன் டீமை வர சொல்லி இந்த வீட்டை அழகா டெக்கரேட் பண்ணிடுப்பா. பவி இங்க வந்ததும் அவளுக்கு அப்படியே சர்ப்ரைஸா இருக்கணும். அப்புறம் ஒரு நல்ல கேக்கா பார்த்து பெருசா வாங்கிக்கோ. சாக்லேட் ஃபிளேவர் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்கிடுறேன். சரிதா, ஜோதி, நீங்க 2 பேரும் எதுவும் சமைக்க வேண்டாம். பெரிய ஹோட்டல்ல எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிக்கலாம், சரியா? பவிக்கு நான்வெஜ்னா ரொம்ப இஷ்டம். எல்லா டிஷ்ஷையும் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்துருங்க. வரவங்க எல்லாம் திருப்தியா சாப்பிட்டுட்டு போகணும். எல்லா ஏற்பாடையும் சரியா பண்ணிடுங்க. நானும் வேணுமும் கோவிலுக்கு போய் பவித்ரா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறோம். நான் சொன்ன எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்கம்மா. வா வேணும். சரி, ஓகே, வரேன் மாமா. தாத்தா, இப்ப எதுக்கு கண்ணை பொத்தி இருக்கீங்க? தாத்தா உனக்காக என்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கணும்ல? பார்க்கணும்னு கண்ணை பொத்தி இருந்தா எப்படி பார்க்க முடியும்? அட, இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ்மா. என்ன தாத்தா சொல்றீங்க? சொல்றது என்ன? அது என்னன்னு நானே என் பேத்திக்கு காட்டிடுறேன். 1 2 3. என்ன தாத்தா இது? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, அதான் தாத்தா வீட்டையே மொத்தமா அலங்காரம் பண்ணிட்டேன். நல்லா இருக்கா? நான் தான் பர்த்டேவே கொண்டாட மாட்டேன்னு சொன்னேனே. நீ சொல்லலாம், ஆனா என்னால அப்படி விட முடியாதுல்ல. இல்ல தாத்தா, இன்னைக்கு பாட்டி நான் வீட்டுக்கு வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கவலையே உனக்கு வேண்டாம். உன் பாட்டியே இங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா, இன்னைக்கு உன் பிறந்த நாள் விழாவை இங்க வச்சு கொண்டாடணும்னு நான் உன் பாட்டி கிட்ட கேட்டேன். உன் பாட்டியும் சரின்னு சொல்லி குடும்பத்தோட இங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதாம்மா. அதனால நீ இப்ப போய் புது சட்டையெல்லாம் போட்டு ரெடி ஆவியா. பாட்டி எல்லாம் வந்ததும் உனக்கு கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடுவோமா, சரியா? பாட்டியே வராங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன? நான் போய் ரெடி ஆகுறேன் தாத்தா. காயத்ரி அம்மா பேச்ச கேட்டு பாட்டி வராங்கன்னு பவித்ரா கிட்ட போய் சொல்லிட்டோம். எப்படி சமாளிக்க போறோன்னு தெரியலையே.